அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ். டிஏஎஸ் அப்படிங்கும் போது டிப்ளோமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். எம்டிஐஎஸ் அப்படின்னு சொன்னா செகண்ட் இயரும் கம்ப்ளீட் பண்றோம். மாஸ்டர் டிப்ளோமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் 2 இயர்ஸ் ஆஃப் கோர்ஸா வந்து இதை நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். எனவே இப்ப நான் ஃபர்ஸ்ட் டிஏஎஸ் பத்தி நான் ஒரு சிறிய குறிப்பு நான் சொல்லிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடியவங்க, இப்ப இந்த ஜூன்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர்ல படிக்கக்கூடியவங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா, இப்ப இந்த மாணவர்கள் முதல் பேட்ச் மாணவர்கள் 8 மாதத்தில் படித்ததை சற்று விரிவாக இன்ஷா அல்லாஹ் ஓராண்டில் இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறீர்கள். அதுல வந்து அரபி மொழி இருக்கிறது. அரபி மொழியில வந்து அல் கவாயிதுல் முயஸ்ஸர் என்ற அடிப்படையில் பேசிக் கிராமர் ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி துருசுலுடைய முதல் பாகம் இருக்கிறது. அதாவது இன்னொரு இதுல பிளான் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப யூனிவர்சிட்டியில வந்து நம்மளுக்கு பிஐஎஸ் இருக்கு பாத்தீங்களா, டிகிரி இல்லாமலும் ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் அதுல 3 வருஷத்துல முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ ஒரு 2 வருஷத்துலயே அது ஒரு பேக்கேஜா நம்ம கொடுக்கலாம். அதை மினிமமா 1 இயர்ல வந்து பேசிக்கா கத்துக்கிட்டோம், கொஞ்சம் அடுத்த லெவல்ல செகண்ட் இயர்ல கத்துக்கிட்டுங்கிற அடிப்படையில் தான் இப்ப 2 இயர்ஸ்ல வந்து நம்ம 3 வருஷத்தினுடைய பாடத்திட்டத்தையுமே அப்படியே கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து 2 இயர்ஸ்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறோம். ஹைர், அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுடைய டிஐஎஸ் எனக்கூடிய டிப்ளோமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அரபில ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்னு வந்து ரூல்ஸ் கிராமர் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி, இன்னொன்று துருசுல்லுகாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ஷால்லா படிப்பீங்க. அதுக்கப்புறம் தஜ்வீத்ல வந்து பேசிக்கான தஜ்வீத் ரூல்ஸ் எல்லாமே மாஷால்லா படிச்சிருவோம். தஃப்சீர் அப்படிங்கிறது வந்து அம்மஜூஸுடைய முக்கியமான சூறாக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல இன்ஷால்லா நம்ம படிப்போம். வாய்ப்பு இருந்தால் ஒரு இடத்தில் முழுமையாக அம்மஜூஸ் என்பது நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஹதீஸ்ல வந்து சில தேர்வு செய்யப்பட்ட தேவையான அடிப்படையான சில ஹதீஸ்கள் நடத்தப்படும் விளக்கங்களோடு. அடுத்து சீரா, இதுல வந்து ரசூலுடைய வாழ்க்கை, மதினா மக்காவுடைய வாழ்க்கை முழுமையாக நடத்தப்படும். அதே மாதிரி அகீதா, அடிப்படையாக முஸ்லீம் தெரிந்து கொள்ள வேண்டிய அகீதா என்பது முதலாண்டிலே நடத்தப்பட இருக்கிறது. அகீதா புத்தகங்களில் இருந்து இருக்கக்கூடிய குறிப்புகளை வைத்து. அடுத்ததாக ஃபிக்ஹில் எடுத்துக்கொண்டால் தொழுகை, அதாவது இபாதத், தூய்மை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத் சம்பந்தப்பட்ட ஃபிக்குகள் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். இதுதான் முதல் ஆண்டில வந்து டிஎஸ் மாணவர்கள் இந்த ஆண்டும் கற்றீர்கள். வரக்கூடிய ஆண்டிலும் டிஎஸ் மாணவர்கள் ஓராண்டில் கற்க இருக்கிறீர்கள். செகண்ட் இயர் அப்படிங்கிறத இப்ப நம்ம புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம், எம்டிஐஎஸ். இந்த எம்டிஐஎஸ் அப்படிங்கிறது இந்த 8 months படிச்ச இந்த ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க எல்லாருமே, அதுல இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அல்லது வேறு இடங்கள்ல ஏதாவது பேசிக் கோர்ஸ் படிச்சிருப்போம், அல்லது ஆலிமா கோர்ஸ், வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சு இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களும் கூட இந்த எம்டிஐஎஸ் மாஸ்டர் டிப்ளோமா இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இந்த கோர்ஸை வந்து இன்ஷா அல்லாஹ் சேர்ந்துக்க முடியும். அந்த செகண்ட் இயர்ல தான் புது இப்ப சப்ஜெக்ட்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தணும். அதாவது பிஐஎஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் இயர் தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் நடத்தலாங்கிறத திட்டம். அதுல வந்து அரபிக்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சதை விட கொஞ்சம் அடுத்த லெவல் கிராமர், நஹு, சர்ஃப் எல்லாம் படிப்பீங்க. அதே மாதிரி துருசுலுகாவுடைய செகண்ட் பார்ட் படிப்பீங்க. அதே மாதிரி தஃப்சீர்ல வந்து சூரத்துல் கஹஃப், சூரா யாசின் என்பது யூனிவர்சிட்டியில அந்த சூறாக்கள் தேர்வு செய்யப்பட்ட அடிப்படையில் இருந்தது. அது முக்கியமான 2 சூறாக்கள். அதுல நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குங்கிறனால சூரத்துல் கஹஃபையும் சூரத்து யாசினையும் நம்ம தஃப்சீராக முழுமையாக நடத்த இருக்கிறோம். அதோடு சேர்ந்து உசூலு தஃப்சீர். தஃப்சீர் என்றால் என்ன, தஃப்சீர் எப்படி செய்யப்பட்டது, தஃப்சீர் எப்படி உருவாக்கப்பட்டது, தஃப்சீருக்கான வரைவிலக்கணம் என்ன, குர்ஆனுக்கு எப்படி விளக்கங்கள் சொல்லப்பட்டதுங்கிறத உசூல்கள், அடிப்படைகள், அதுவும் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்பட இருக்கிறது. அதை தொடர்ந்து அதே போன்று ஹதீஸ்களிலும் அர்பூன் நபவி எனக்கூடிய நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த 40 ஹதீஸ்கள், அதோடு சேர்ந்து உலூமுல் ஹதீஸ், உசூலுல் ஹதீஸ் எனக்கூடிய ஹதீஸினுடைய அடிப்படைகள், சஹீஹான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எந்த அடிப்படை தரவரிசைப்படுத்தப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், மறுக்கப்படும் ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ், அதனுடைய நிபந்தனைகள் என்ன, எல்லாமே பலகீனம்னா அதனுடைய அர்த்தம் என்ன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலகீனமா, ஏற்றுக்கொள்ள முடியாத பலகீனமா, ஆதரவுபூர்வமான செய்திகளுக்கான அடிப்படைகள், ஷுரூத்துகள், நிபந்தனைகள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே உலூமுல் ஹதீஸ்ல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செகண்ட் இயர்ல நடத்தப்பட இருக்கிறது. அதை தாண்டி இன்னும் ஒரு 2 சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, முதல் ஆண்டுல நீங்க சீரா படிச்சீங்க, 2வது வருஷத்துல வந்து சஹாபாக்கள் வரலாறு, அதாவது ஹலிஃபாக்களுடைய வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் செகண்ட் இயர்ல படிப்பீங்க. அதே மாதிரி கொள்கையில வந்து அக்கீதா ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க. இப்ப செகண்ட் இயர்ல வந்து வழிகட்ட கொள்கை கொண்டவர்கள் யார், சரியான கொள்கை நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சீங்களா, இப்ப செகண்ட் இயர்ல இந்த கொள்கையை விட்டு வழி தவறி சென்றவர்கள், உதாரணத்துக்கு ஷியாக்கள், இப்ப இன்னைக்கு சொல்றது அந்த காதியானிகள், அதே மாதிரி ரசூல்லா காலத்துக்கு பிறகு வந்த விதியை மறுத்தவர்கள் இருக்கிறாங்க, முஅத்தஸிலாக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய வழிகட்ட பிரிவுகள் இருக்கிறாங்க. அதை பற்றியானதெல்லாம் படிச்சு நம்ம உண்மையான கொள்கைகள் எந்த கொள்கைகள் இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த கல்வியும் இருக்கிறது. இதுக்கு வந்து ஃபிரக்ஸ் என்று சொல்லப்படும், செக்ஸ் என்று ஆங்கில மொழியில் இதற்கு சொல்லப்படுகிறது. இந்த 8 சப்ஜெக்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் இயருடைய கோர்ஸாக உங்களுக்கு நடைமுறைப்படுத்த இருக்கிறது. இதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த மினிமம் பேசிக் லெவல் அப்படிங்கிறது
அடுத்த கட்டத்துக்கு போகும். இதையும் தாண்டி நாம் கற்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. உசூலுல் ஃபிக் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்த போதிலும் ஒரு 2 வருஷத்தை நம்ம இதுக்காக நம்ம கொடுத்து ஒரு நிறைவான கல்வியை நாம் கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும் அடிப்படையில தான் இந்த 2 இயர்ஸ்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கல்வியின் பயணம் என்பது முடிவுரைக்கூடியதல்ல, அது நம்மளுடைய மவுத் வரைக்கும் உள்ளது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 இயர்ஸ் நம்ம வந்து பிளான்டா ஸ்ட்ரக்சர்டா நம்ம வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம். இதையும் தாண்டி இன்ஷா அல்லாஹ் கல்வியின் பயணம் என்பது அது பல ரீதியில் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரை கல்வி கற்பவர்களாகவும் கற்ற கல்வியை நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவர்களாகவும் ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.